ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடயங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூடவே பார்த்து நம்ம வீட்டில் அட்டகாசம் செய்கிற எலி, பல்லி, கரப்பான் பூச்சி, சின்ன சின்ன கொசுக்கெல்லாம் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு உடஞ்சி போன பிளாஸ்டிக் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டிக்கை வச்சு நம்ம அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ண போகிறோங்க. நீங்களே பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருக்குன்னு. இந்த பிளாஸ்டிக் இருக்குல்லையே, இதோட சென்டர் பார்ட் நம்ம மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கை நல்லா கட் பண்ணி எடுத்துட்ட பின்னாடி அந்த உடஞ்சி போன பிளாஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சைடில் தள்ளி விட்டுருங்க. ஏன்னா தேவைப்படாது. நான் கையில் வச்சுக்க பிளாஸ்டிக்கை மட்டும் நீங்கள் 4 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கம்மல் இருக்கு இல்லையா, கம்மலை வைக்கிறதுக்கு அழகான ஸ்டாண்ட் தாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி எடுத்துகிட்டு கேஸில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதே போல் நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கணுங்க. ஒரு ஓட்டை போட்ட பின்னாடி கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஓட்டை போட்டுக்கணுங்க. இதே போல் உங்கள் வீட்டில் எத்தனை கம்மல் இருந்தாலும் சரிங்க, இதே போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதே போல் நீங்கள் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்மல்லாம் இருக்கு இல்லையா, எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்து கம்மல் போட்டுன்னு பார்த்தா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அப்படி இப்படி போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்மல் தொலைஞ்சு போயிடும். அப்படிலாம் டக்குன்னு எங்கேயாச்சும் வெளியில் போகணும், இந்த கம்மல் நம்ம போட்டு போகணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா, அந்த கம்மல் தேடுவோம். அது தேடாமல் திரும்ப நம்ம கீழே கொட்டி தேடி தேடி இருப்போங்க. அந்த மாதிரி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 செட்டு கம்மல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த அட்டைக்குள்ளே போட்டு வச்சுட்டா போதுங்க. அந்த கம்மலுமே தொலையாது. நமக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகணும், இந்த கம்மல் நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி உடனே நம்ம எடுத்து போட்டு போயிடலாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால் திருகணையும் தொலையாது, கம்மலும் தொலைக்காது. ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லைங்க, இடமும் ரொம்ப கம்மி தான் பிடிக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் மொத்தமாக 3 செட்டு கம்மல் போட்டிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக பருப்பு அமைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பருப்பு வாங்கிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளுக்குள்ளேயே பருப்புக்குள்ளே வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி பருப்புக்குள்ளே வண்டு புழு பூச்சி வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி பருப்புக்குள்ளே வண்டு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்கள் இது வச்சோன்னே பார்த்தீங்கன்னா பருப்புக்குள்ளே வண்டு இருந்தாலுமே அந்த வண்டுலாம் அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே ஓடி போயிருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பல் தாங்க. ஒரு 4-5 பூண்டு பல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த தோல் எதுவுமே உரிக்கக்கூடாதுங்க. நீங்கள் தனித்தனியாக உரிச்சு அந்த பருப்புக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. ஒரு 3 இலை போலாம் எடுத்துக்கோங்க. அந்த 3 இலையும் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நல்லா அழுத்திட்டு மேலே தெரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டாலே போதுங்க. ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, அந்த பருப்பை நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலாம் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் கை தவறல் ரொம்ப டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லப்பர் தாங்க. அந்த லப்பர் எடுத்துகிட்டு இது மூடி மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பாதிகள் மட்டும் நீங்கள் அந்த லப்பரை போட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரே செகண்டில் ஓப்பன் ஆகி வந்துடுங்க, எவ்வளோ டைட்டாக இருந்தாலுமே. இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஓப்பனே பண்ண முடியல. லப்பர் போட்டு ஒரே ஒரு செகண்டில் நல்லா ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேன் மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 இருந்தாலே போதுங்க, அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட கம்மு அப்படிலாம் டபுள் டேப் தான் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கம் இல்லாதனால டபுள் டேப் எடுத்துக்கிறீங்க. டபுள் டேப் எடுத்து சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பீஸ் கட் பண்ணிவிட்டேன். அந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் மூடி இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே நீங்கள் சென்டர் பார்த்து நல்லா ஓடிட்டுருங்க. இந்த மாதிரி கட்டை வச்சு நல்லா அழுத்து கொடுத்து விடுங்க. அப்போ தாங்க அந்த மூடிக்கு டபுள் டேப் நல்லா ஒட்டிக்கும். இப்போ மேலே இருக்கிற பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு
நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டால் போதுங்க. ரொம்ப டைட்டாக அந்த மூடி பிடிச்சிக்குங்க. இது எதுக்காகன்னு பார்த்தா நம்ம சிங்க்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக தாங்க. நம்ம நைட் நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி இந்த சிங்க்கு வழியாக சின்ன சின்ன வண்டு புழு பூச்சி அப்படி இல்லை கரப்பான் பூச்சிலாம் வரும் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதுங்க. ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி கரப்பான் எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அட்டகாசம் சேரிய எலிய கரப்பான் பூச்சி பல்லி கொசு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரே நாளில் வீட்டை விட்டு ஓட செஞ்சிடலாங்க. திரும்பவும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது. அதுக்கான என்ன டிப்புன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வெத்தலை எடுத்துருக்குங்க. இதை நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். அப்படின்னா சின்ன சின்ன பீஸை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெத்தலை போட்ட பின்னாடி இதுக்குள்ளே நீங்கள் 1 டம்ளர் போல் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் போல் சேர்த்துட்டு கரெக்டாக நீங்கள் 2 நிமிஷம் போல் ஊற விட்ட பின்னாடி இந்த தண்ணி நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் வெத்தலை மட்டும் இருக்குது. அந்த தண்ணி நான் வடிகட்டி ஒரு ஓரம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நீங்கள் அந்த வெத்தலை இருக்குல்லையே அதை ஃபுல்லாக நீங்கள் நல்லா இடிச்சு விட்ருங்க. ஒரே 1 செகண்ட் போல். ரொம்ப நைஸாக தேவையில்லைங்க. சும்மா லைட்டாக நீங்கள் இடிச்சு விடுங்க போதும். இப்போ பாருங்கள் நல்லா இடிச்சுட்ட பின்னாடி நம்ம வச்சுலையே தண்ணி வடிகட்டி அந்த தண்ணி நீங்கள் இதுக்குள்ளே அப்படியே ஊற்றிக்கோங்க. இதுக்குள்ள நீங்க ஊத்திட்ட பின்னாடி பார்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் எக்ஸ்பிரி முடிஞ்சு போனா டேப்லெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி முடிஞ்சு போனா பேராசிட்டமால் எடுத்துருக்குங்க. இந்த 6 மாத்திரையுமே அந்த வெத்தலைக்குள்ள நம்ம சேர்த்துக்க போறோங்க. பாருங்க மொத்தமாக 6 மாத்திரை அப்படியே நான் சேர்த்துக்கிறேங்க. மாத்திரம் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க. 1/2 மணி நேரம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. நம்ம இப்போ 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கம்மா 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கம்பி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு குச்சி எடுத்து நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. அந்த மாத்திரை வெத்தெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி வாசனை வருங்க. அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த வாசனை பட்டாலே உங்கள் வீட்டு பக்கம் அந்த எலி கரப்பான் பல்லி எதுவுமே வராதுங்க. இப்போ நம்ம இது நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இது நம்ம வடிகட்டி வச்சு ஒரு கப்பு வச்சு நல்லா தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி ஒன்று இருந்தால் போதுங்க. சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம வெத்தலை தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சுங்க. அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெத்தலை வாசனை மாத்திரை வாசனை இருக்குங்க. உங்கள் வீட்டில் எந்த இடத்துல பல்லி கரப்பான் எல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்காக நான் என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்துக்கலாங்க. ஒரு பாட்டிலுக்குள்ளே இந்த தண்ணியை ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்கு கிச்சன் மேடை பல்லி எங்கெல்லாம் வருதோ கதவு பின்னாடி ஜன்னல் பின்னாடி அதுக்கப்புறம் எலி எங்கே ரொம்ப அதிகமாக வருதோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த வாசனை பட்டாலே போதுங்க. அந்த இடங்களுக்கு பல்லி கரப்பான் எலி கொசு எதுவுமே வராதுங்க. ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடம் எல்லா பக்கம் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க. ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தா பருப்பு வாங்கிட்டு வரும் இல்லையா, அந்த பருப்பு சில டைமில் வேகாமல் போயிடும். அது மட்டும் இல்லைங்க, சில டைமில் ஜீரணமாக ஆகாமல் போயிருங்க. அந்த டைம் இருக்கும் போது இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. எப்பவும் போல் நீங்கள் கலக்கி விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க. இந்த பருப்பு சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை ஜீரணம் சூப்பராக ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும். நம்புறேன். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் குக்கர் மூடிச்சுன்னா இதை மட்டும் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடில் விசிலே வராதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் மூடி நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணி ஊதி வச்சாலுமே கொடுங்க, அந்த சாப்பாடு உள்ளுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் போய் ஒட்டி நல்லா காஞ்சி போயிருக்குங்க. அதனால தான் குக்கர் மூடில் விசில் வராமல் இருக்குங்க. அந்த மாதிரி வராமல் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் என்ன எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி நூல் எடுத்துக்கோங்க. ஊசி நல்லா கோத்துச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டு இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சைடில் ஓட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்தாலே போதுங்க. உள்ளுக்குள்ளே எங்கேயாச்சும் சாப்பாடு காஞ்சிருந்தாலும் ரொம்ப ஈஸியாக விழுந்துருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். குக்கர் ரொம்ப சூப்பராக விசில் வந்துருங்க. எங்கேயுமே அடப்படாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த டிப்பு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.